ஹலோ எவ்ரிஒன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஜாங்கோ ஃபார்ம் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாடலுக்காக கிரியேட் பண்ணி அதை யூஏயில் ரெண்டர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை எப்படி டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜாங்கோ ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை யூஏயில் காட்டும் போது அந்த மாடலில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வச்சுருந்தோமோ அந்த ஃபீல்டுக்கான இன்புட் பாக்ஸ் எல்லாமே யூஏயில் வந்திருக்கும். ஆனால் சப்மிட் பட்டன் மட்டும் வந்திருக்காது. அந்த சப்மிட் பட்டனை நம்ம மேனுவலாக தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார்மை ரெண்டர் பண்ண டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அந்த சப்மிட் பட்டனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆட் அப்படிங்கிற பேஜில் தான் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்மை வந்து ரெண்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இந்த ஃபார்மை ரெண்டர் பண்ண டெம்ப்ளேட் டேகுக்கு அப்புறம் ஒரு இன்புட் பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்புட் டைப் வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ யூஏல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு சப்மிட் பட்டன் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். வெறும் இன்புட் டைப்ல சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பட்டனுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டும் சப்மிட் அப்படின்னு வந்திருக்கும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்டோட வேல்யூ ஏதாவது மாற்றணும் அப்படிங்கும்போது என்ன நேம் வேணுமோ அதை வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ல வந்து கொடுக்கணும். நான் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு அந்த பட்டன் நேமை மாற்றி வச்சிருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா பட்டனோட பேரு ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு மாறிக்கிச்சு. இதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தடு வந்து போஸ்ட் கொடுத்துருந்தோம். இந்த போஸ்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஐலேருந்து ஒரு டேட்டாவை வாங்கி பேக் அண்ட் லாஜிக் அனுப்புறதுக்காக. ஸோ இது ஸ்மாலில் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கேப்ஸில் இருக்கணும். கேப்ஸில் இருந்தால் தான் ஜாங்கோவில் வந்து வேலை செய்யும். ஸோ அதனால போஸ்ட் அப்படிங்கிறத லோயர் கேஸில் இருந்ததை ஃபுல்லாமே அப்பர் கேஸ்க்கு வந்து மாற்றிட்டேன். ஃபார்மில் நம்ம இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம்னா போகுது. இதுக்கப்புறம் எதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முக்காக எழுதியிருந்த இந்த வியூ ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணணும். இப்போ இந்த ஃபார்மை ரெண்டர் பண்ணுறதுக்கு எழுதுனா வியூ ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மில் இருக்கிற டேட்டாவை எப்படி இங்கே லாஜிக்கில் கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்மில் வந்து மெத்தட் போஸ்ட் வச்சுருக்கோம். இந்த சப்மிட் பட்டன் மேலே அவங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபார்மில் இன்புட் ஃபீல்ட்ஸில் என்னென்ன டேட்டா வந்து என்டர் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த வியூ ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கும். எந்த யூஆர்எல் மூலியமா அந்த ஆட் பேஜை வந்து நம்ம ரெண்டர் பண்ணியிருந்தோமோ அதே யூஆர்எலுக்கு தான் சப்மிட் பட்டன் மேலே நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கும். இதுவே நான் அந்த பேஜை ரெண்டர் பண்ணுறதுக்கு ஒரு யூஆர்எல், அதுக்கப்புறம் அந்த பேஜில் சப்மிட் பண்ணுற டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு வேற யூஆர்எல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அந்த யூஆர்எலோட பாத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரெண்டர் பண்ணுறதும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒரே யூஆர்எல் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதனால சேம் யூஆர்எல்லையே அதை நம்ம அனுப்பிச்சு வைக்கிறதுனால ஆக்ஷன் வந்து நான் எம்டியாக விட்டுறேன். இப்போ வியூஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேம் யூஆர்எல் தான் திரும்பவும் இது கால் பண்ணி விடும். ஆனால் கால் பண்ணும்போது என்ன மெத்தடுக்காக கால் பண்ணும் அப்படின்னா போஸ்ட் மெத்தடுக்காக கால் பண்ணும். எப்பவுமே டிஃபால்ட்டாக ஒரு யூஆர்எல் வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறோம் அப்படிங்கும்போது மெத்தட் கெட்டு வச்சு தான் ஆக்சஸ் பண்ணும். இதுவே நம்ம ஃபார்ம்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை சப்மிட் பண்ணும்போது நம்ம மெத்தட் வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த போஸ்ட் மெத்தடுக்காக அந்த யூஆர்எலை கால் பண்ணும். அப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சப்மிட் பண்ண டேட்டாவை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து எழுதணும். இஃப் ரிக்வெஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட் அதாவது இந்த யூஆர்எல் கால் பண்ண மெத்தட் வந்து போஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து என்ன டேட்டா வருதோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள நம்ம ரிக்வெஸ்ட் டாட் மெத்தடை அப்படியே பாஸ் பண்ணணும். ஸோ மெத்தட்னு கொடுக்கக்கூடாது, மெத்தட் என்னவா கொடுக்கணும், போஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். நம்ம போஸ்ட் மெத்தட் மூலயமா அந்த யூஆர்எலை கால் பண்றதுனால அந்த டேட்டா வந்து போஸ்ட் மெத்தட்குள்ள தான் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ ரிக்வெஸ்ட் டாட் போஸ்ட் கொடுக்கும்போது யூஐல இருந்து என்ன டேட்டா சப்மிட் பண்ணாங்களோ அது அப்படியே வந்து நமக்கு இங்கே டெர்மினல்ல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ யூஐ வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே ப்ராடக்ட் 1 அப்படிங்கிற நேம் வந்து கொடுக்குறேன். ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் கோடு வந்து 1001, ப்ரைஸ் 100, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 18. இது ஃபுட் ப்ராடக்ட் கிடையாது, அதனால நான் இதை செக் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா சேம் யூஆர்எலை வந்து கால் பண்ணிட்டு நமக்கு அந்த டேட்டாவை அந்த யூஆர்எலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம்.
அப்படியே அந்த யூஆர்எல் அனுப்பிச்சு வச்ச டேட்டாவை தான் நம்ம பிரிண்ட் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ டெர்மினல்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து என்ன டேட்டா பேக் எண்டுக்கு சென்ட் ஆச்சோ அது அப்படியே நமக்கு டெர்மினல்ல வந்து இருக்கும். இப்போ டெர்மினல்ல பார்க்கும்போது ப்ராடக்ட் நேம் என்ன கொடுத்துருந்தோம், ப்ராடக்ட் கோடு, இந்த மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஃபீல்டுக்கு என்ன டேட்டா பாஸ் பண்ணியிருந்தோமோ அந்த டேட்டா எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆயிருக்கு. ஆனா இந்த டேட்டா வந்து இன்னும் டேட்டா பேஸ்க்கு போய் ஆட் ஆயிருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா யூஆர்எல்ல சப்மிட் பண்ண டேட்டாவை டெர்மினல்ல பிரிண்ட் பண்றதுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருந்தோம். டேட்டா பேஸ்ல போயிட்டு ஆட் ஆகிறதுக்கான லாஜிக் இன்னும் எழுதல. ஸோ இந்த டெர்மினலை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள என்ன பண்றோம்னா அந்த ஜாங்கோ ஃபார்மை கால் பண்ணி இந்த ரிக்வஸ்ட் டாட் போஸ்ட்டை அதுக்குள்ள பாஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஃபார்ம் ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் மாடலோட ஃபார்மை வந்து கால் பண்ணிட்டு அந்த ஃபார்முக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரிக்வஸ்ட் டாட் போஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபார்முக்கு பாஸ் பண்ண டேட்டா வேலிடா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த வேரியபிள் நேமை எடுத்துக்கிட்டு அதுக்கு டாட் இஸ் வேலிட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள திரும்ப இந்த வேரியபிள் நேம் வந்து எடுத்துக்கிட்டு டாட் சேவ் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ டேட்டா சேவ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 டேட்டா வந்து இருக்கு. நான் இன்னொரு டேட்டா வந்து இப்போ யூஐல இருந்து நான் போஸ்ட் பண்றேன். இப்போ ப்ராடக்டோட நேம் வந்து ஹெச்டிடின்னு கொடுக்குறேன். ஹார்ட் டிஸ்க்கு ப்ராடக்ட் கோடு வந்து HDD01. ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வந்து என்டர் பண்றேன். அண்ட் ஜிஎஸ்டி 18%. ஸோ இதுவும் ஃபுட் ப்ராடக்ட் வந்து கிடையாது. அதனால அதை நான் செக் பண்ணல. இப்போ என்ன பண்றேன்னா ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற பட்டன் மேல கிளிக் பண்றேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ் போய் பார்க்கலாம். ஸோ டேட்டா பேஸ்ல நான் ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நமக்கு யூஐல சப்மிட் பண்ண டேட்டா நம்மளோட டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜாங்கோவை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.